என்னுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் என்னோட உணர்த்தினதை இன்றைக்கு சபைக்கு முன்னால் நான் சொல்றேன். நான் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, நிறைய குறைகள் எனக்கு இருக்கு. அநேக வெளியில வேலை பழு, எத்தனையோ எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு sometimes I don't give enough time for the Lord. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். You need to rededicate your life to give God the first time. தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறதுக்கு நாம நம்ம லைஃபை செட்டரைட் பண்ணணும். ஆசாவை போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விக்கிரகங்களை எடுத்து போடணும். சில பேர் உங்களுடைய சோசியல் மீடியால இருந்து யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் தட். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, இரவு பகலா அதே தான் எனக்கு ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்டர், அப்சஷன் ஆயிட்டேன். இந்த ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு சோசியல் மீடியால ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் நாளெல்லாம் செலவு பண்ண. ஒரு நிமிஷம் கூட என் லைஃப்ல பிரேயர்ன்றதே கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது, தேவனை தேடுறது, கர்த்தரை வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இன்றையிலிருந்து எவ்ரி டே அலோன் வித் த லார்ட், கர்த்தரோடு நான் தனித்து இருக்கிறதுக்கு எவ்ரி டே நான் தீர்மானம் எடுக்கிறேன். I want to have an alarm. I'm going to wake up. I'm going to go to the presence of God. Every day நான் தேவனோடு தனித்து இருக்க நான் விரும்புறேன். I'm weak in this. I have totally lost. எனக்கு எதுவுமே கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம நான் இருக்கிறேன். ஆனா தேவனுக்கு முன்பாக விக்கிரங்கள் எல்லாம், தோப்புகள் எல்லாம் உடைச்சு நொறுக்கி எரிச்சிட்டு இந்த 2026 ஆண்டினுடைய துவக்கத்தில் இருந்தே கர்த்தரை தேடுவதற்கு என் இருதயத்தை நான் திருப்ப விரும்புறேன்.